இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு. அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. பின்னாடி அவர் பின்னாடி 2 கார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து 20-25 பேர் கிட்ட ஓடி வந்து இவரை போட்டு சரமாரியா அடிக்கிறாங்க என்னோட பிரதரை. ஒரு கட்சி தலைவர் தானே, அவர் சிட்டிங் எம்பி தானே. அவர் கார்ல உட்காந்து போய் அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன், கம்ப்ளைண்ட் எடுங்க சார், கம்ப்ளைண்ட் எடுங்க. இல்ல சார், எனக்கு ப்ரெஷர் வருது, நான் ஆளுங்கட்சியோட அவங்க கூட்டணி கட்சி, அவங்கள நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால, எங்களுக்கு ப்ரெஷர் வருது, மேல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பேர் வந்து விமல்குமார். என்னோட பிரதர் வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பேர் வந்து ராஜீவ் காந்தி. என்னோட சிஸ்டர் இவங்களும் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜூனியரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு 2:30 மணி போல என்னோட பிரதர் வந்து சிஸ்டரோட ஐடி கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதுனால அதை ரெனியூவல் பண்றதுக்காக பார் கவுன்சில் போறாரு. ரெனியூவல் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் போய் ரெனியூவல் பண்ண போறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க பார் கவுன்சில் ரெனியூவல் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து வருது. ரோட்ல வரும்போது அந்த கார் வந்து இவரோட பைக்ல இடிச்சிருது. அவர் பின்னாடி திரும்பி பைக்ல பின்னாடி வந்து இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இடிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இறங்கி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு. கார்ல உட்காந்துருக்கிறது. கார்ல உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு விஐபி உட்காந்துருக்காருன்னு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க. திருமாவளவன் கார்ல தான் உட்காந்துருக்காரு, விஐபி உட்காந்துருக்காருன்னு, சரி அவரும் வந்துறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு. அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. பின்னாடி 2 கார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து 20-25 பேர் கிட்ட ஓடி வந்து இவரை போட்டு சரமாரியா அடிக்கிறாங்க என்னோட பிரதரை. அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே நியூஸ்லயே வந்திருக்கு. எல்லா வீடியோவுமே வண்டியை பிடிச்சி அடிச்சு டிவைடர்ல தூக்கி தள்ளுறாங்க ஃபுல்லா. என்னன்னு கேட்க வரதுக்குள்ள பேசவே விடல. அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவரை ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சிலோட கூட்டு போறாங்க. பிடிச்சி அழுத்தி இழுத்துட்டு போறாங்க. பார் கவுன்சில் வாங்க முழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார் கவுன்சிலோட போன அப்புறமேட்டும் அந்த 25 பேர் என்ன பண்றாங்கன்னா, பார் கவுன்சில் உடைக்கிறாங்க. பார் கவுன்சில் டோரை, பார் கவுன்சில் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. பார் கவுன்சில் இருந்து ஒரு அட்வொகேட்ஸோட ஒரு கோவில் மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இது வந்து. ஏன்னா ஒரு சக வழக்கறிஞரா அவர் வந்து நிக்கிறாரு, ஒரு இடத்துல வராரு, ஒரு பார் கவுன்சில் இருந்து வெளியே வராரு, அவரை போயிட்டு இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி தப்பு பண்றது எல்லாம் ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அது நான் இது சம்பந்தமா பார் கவுன்சில் எழுதி பேசியிருக்கேன். அவர் திரும்பி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி அவரை இது கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஒரு இன்ஜுரி ஆனவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல. அவர் ஒரு ஹெவியான ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, தலையில அடிச்சிருக்காங்க, வயிற்றுல அடிச்சிருக்காங்க, நெஞ்சில எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அவர் இன்ஜுரி ஆன ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவரை வெளியே விடாம உங்களை நீங்க வெளியே போனா 200 பேர் உங்களை வெட்டுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்லி வெளியே போனா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப சிவியரா செஸ்ட் பெயின் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, நீங்க என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அப்புறமேட்டு நம்ம என்னவோ பாத்துக்கலாம் அப்படின்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி இருந்து ப்ரெஷர் வருது, எங்களுக்கு ப்ரெஷர் வருதுன்னா என்ன ப்ரெஷர் வருது? பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கு. இவரு தான் தாக்குறாங்க, அவங்க தான் தாக்குறாங்க. இவர் எதுவுமே கேட்கதான் போறாரு, என்ன நடந்துச்சு இடிச்சதுக்கு வந்து கேட்கதான் போறாரு. அவங்க வந்து தாக்குறாங்க, அது மாதிரி பிரச்சனை ஆகுது. கேட்க போறவரை போயிட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் கார் இருக்காரு, அந்த கட்சி தலைவர் இறங்கியாச்சு இல்ல என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தர் தாக்கும் போது ஒரு கட்சி தலைவர் தானே, ஒரு சிட்டிங் எம்பி தானே, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? சரி ஏதோ தப்பு நடந்துச்சுப்பா, நம்ம மேல தப்பா அவங்க மேல தப்பா, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அவர் கார்லயே உட்காந்து போய் அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அடிங்க, நான் வேடிக்கை பாக்குறேன், கார்லயே உட்காந்து வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க அவ்வளவு சொல்றோம், இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன், கம்ப்ளைண்ட் எடுங்க சார், கம்ப்ளைண்ட் எடுங்க சார். இல்ல சார், எனக்கு ப்ரெஷர் வருது, நான் ஆளுங்கட்சியோட அவங்க கூட்டணி கட்சி, அவங்கள நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால, எங்களுக்கு ப்ரெஷர் வருது, மேல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ எவிடன்ஸ் ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. எல்லா நியூஸ்லயும் சேனல்லையும் இருக்கு, பிளாஷ் ஆயிருக்கு, எல்லா நியூஸ்லயும் பிளாஷ் ஆயிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பாக்குறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நாங்க கூட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி என்னதான் அவங்களுக்கு
ஆளுங்கட்சி வந்து ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி ப்ரெஷர் வருது அப்படின்றது புரிய மாட்டேது. அப்படிதான் சொல்றாங்க ஓப்பனாவே. போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு ப்ரெஷர் வருது, என்னை விட்டுருங்க, எங்களுக்கு ப்ரெஷர் வருது, எங்களை விட்டுருங்க, நாங்க எதுவும் எடுக்க முடியாது. அப்புறமேட்டு அவர் வந்து மயக்கமாயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்லயே. அதுக்கப்புறம் நாங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து சேர்க்கிறோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்பயும் போன் மேல போன் வந்துட்டு இருக்கு அந்த கட்சியில இருந்து, எங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணிடுறாங்க யாராவது போன் பண்ணி. இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு, அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. பின்னாடி 2 கார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து 20-25 பேர் கிட்ட ஓடி வந்து இவரை போட்டு சரமாரி அடிக்கிறாங்க என்னோட பிரதரை. ஒரு கட்சி தலைவர் தானே, ஒரு சிட்டிங் எம்பி தானே அவர் கார்லயே உட்காந்து போய் அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன், கம்ப்ளைண்ட் எடுங்க சார், கம்ப்ளைண்ட் எடுங்க. இல்ல சார், எனக்கு ப்ரெஷர் வருது, நான் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி, அவங்கள நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால, எங்களுக்கு ப்ரெஷர் வருது, மேல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பேர் வந்து விமல்குமார். என்னோட பிரதர் வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பேர் வந்து ராஜீவ் காந்தி. என்னோட சிஸ்டர் இவங்களும் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜூனியரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு 2:30 மணி போல என்னோட பிரதர் வந்து சிஸ்டரோட ஐடி கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதுனால அதை ரெனியூவல் பண்றதுக்காக பார் கவுன்சில் போறாரு. ரெனியூவல் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் போய் ரெனியூவல் பண்ண போறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க பார் கவுன்சில் ரெனியூவல் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து வருது. ரோட்ல வரும்போது அந்த கார் வந்து இவரோட பைக்ல இடிச்சிருது. அவரு பின்னாடி திரும்பி பைக்ல பின்னாடி வந்து இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இடிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இறங்கி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு. கார்ல உட்காந்துருக்கிறது. கார்ல உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு விஐபி உட்காந்துருக்காருன்னு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க. திருமாவளவன் கார்ல தான் உட்காந்துருக்காரு, விஐபி உட்காந்துருக்காருன்னு, சரி அவரும் வந்துறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு. அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. பின்னாடி 2 கார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து 20-25 பேர் கிட்ட ஓடி வந்து இவரை போட்டு சரமாரி அடிக்கிறாங்க என்னோட பிரதரை. அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே நியூஸ்லயே வந்திருக்கு. எல்லா வீடியோவுமே வண்டியை பிடிச்சி அடிச்சு டிவைடர்ல தூக்கி தள்ளுறாங்க ஃபுல்லா. என்னன்னு கேட்க வரதுக்குள்ள பேசவே விடல. அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவரை ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சிலோட கூட்டு போறாங்க. பிடிச்சி அழுத்தி இழுத்துட்டு போறாங்க. பார் கவுன்சில் வாங்க முழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார் கவுன்சிலோட போன அப்புறமேட்டும் அந்த 25 பேர் என்ன பண்றாங்கன்னா, பார் கவுன்சிலை உடைக்கிறாங்க. பார் கவுன்சில் டோரை, பார் கவுன்சில் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. பார் கவுன்சில் இருந்து ஒரு அட்வொகேட்ஸோட ஒரு கோவில் மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இது வந்து. ஏன்னா ஒரு சக வழக்கறிஞர் அவர் வந்து நிக்கிறாரு, ஒரு இடத்துல வராரு, ஒரு பார் கவுன்சில் இருந்து வெளியே வராரு, அவரை போயிட்டு இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி தப்பு பண்றது, அதெல்லாம் ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அது நான் இது சம்பந்தமான பார் கவுன்சில் பேசியிருக்கேன். அவர் திரும்பி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி அவரை இது கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஒரு இன்ஜுரி ஆனவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல. அவர் ஒரு ஹெவியான ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. தலையில அடிச்சிருக்காங்க, வயிற்றுல அடிச்சிருக்காங்க, நெஞ்சில எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அவர் இன்ஜுரி ஆன ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவரை வெளியே விடாம, உங்களை நீங்க வெளியே போனா 200 பேர் உங்களை வெட்டுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்லி வெளியே போனா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப சிவியரா செஸ்ட் பெயின் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, நீங்க என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அப்புறமேட்டு நம்ம என்னவோ பாத்துக்கலாம் அப்படின்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி இருந்து பிரஷர் வருது, எங்களுக்கு பிரஷர் வருதுன்னா என்ன பிரஷர் வருது? பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கு. இவர் தான் தாக்குறாங்க, அவங்க தான் தாக்குறாங்க. இவர் எதுவுமே கேட்கதான் போறாரு, என்ன நடந்துச்சு இடிச்சதுக்கு வந்து கேட்கதான் போறாரு. அவங்க வந்து தாக்குறாங்க, அது மாதிரி பிரச்சனை ஆகுது. கேட்க போறவரை போயிட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் கார் இருக்காரு, அந்த கட்சி தலைவர் இறங்கியாச்சு இல்ல என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தர் தாக்கும் போது ஒரு கட்சி தலைவர் தானே, ஒரு சிட்டிங் எம்பி தானே அவரு, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? சரி ஏதோ தப்பு நடந்துச்சுப்பா, நம்ம மேல தப்பா அவங்க மேல தப்பா, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அவர் கார்லயே உட்காந்து போய் அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அடிங்க, நான் வேடிக்கை பாக்குறேன், கார்லயே உட்காந்து வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க அவ்வளவு சொல்றோம், இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன், கம்ப்ளைண்ட் எடுங்க சார், கம்ப்ளைண்ட் எடுங்க. இல்ல சார், எனக்கு பிரஷர் வருது, நான் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி, அவங்கள நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால,
எங்களுக்கு ப்ரெஷர் வருது, மேல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ எவிடன்ஸ் ஃபுல்லா இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே எல்லா நியூஸ்லயும் சேனல்லயும் இருக்கு, பிளாஷ் ஆயிருக்கு, எல்லா நியூஸ்லயும் பிளாஷ் ஆயிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பாக்குறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நாங்க கூட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி என்னதான் அவங்களுக்கு ஆளுங்கட்சி வந்து ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி ப்ரெஷர் வருது அப்படின்றது புரிய மாட்டேது. அப்படிதான் சொல்றாங்க ஓப்பனாவே. போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு ப்ரெஷர் வருது, என்ன விட்டுருங்க, எங்களுக்கு ப்ரெஷர் வருது, எங்களை விட்டுருங்க, நாங்க எதுவும் எடுக்க முடியாது. அப்புறமேட்டு அவர் வந்து மயக்கமாயிட்டாரு ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன்லயே. அதுக்கப்புறம் நாங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து சேர்க்கிறோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்பயும் போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, அந்த கட்சியில இருந்து எங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணிடுறாங்க யாராவது ஃபோன் பண்ணி.